ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விஜய் சங்கீதா விவாகரத்து நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. கடந்த ஜூன் மாசத்திலே இந்த விசாரணை வந்தப்ப நேர்ல 2 பேரும் ஆஜராகாத காரணத்தினால இப்ப ஆகஸ்ட் மாசம் தள்ளி வச்சாங்க. அண்ட் இன்னைக்கு தான் அந்த விசாரணை வழக்குக்கு வந்திருக்கு. அண்ட் இதுல மெயினான விஷயம், விஜய் சங்கீதா 2 பேரையும் சமரச மையத்திற்கு அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அந்த நிலையில மீண்டும் இந்த விசாரணைக்கு வருது. ஸோ இவங்க 2 பேரும் சமரசம் ஆனாங்களா, அண்ட் இவங்க 2 பேரும் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற அந்த தீர்ப்பை கேட்கறதுக்கு மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. அண்ட் இந்த நேரத்துல ரசிகர்களும் தொண்டர்களும் ரொம்ப விருப்பப்படுறது, சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து வாழணும் அப்படின்றது தான். கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டைகள் அடிக்கடி வருவது உண்டுதான், எல்லாருக்குமே அதை கடந்து வந்துதான் வாழணும். பட் அதுக்காக விவாகரத்து அப்படின்றது ஒரு முழு தீர்வே கிடையாது. இப்ப நீங்க 2 பேரும் விவாகரத்து பண்றது உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்னு நிறைய பேர் எவ்வளவோ எடுத்து கொடுத்துட்டாங்க. இனிமே முடிவு பண்ண வேண்டியது அவங்க 2 பேரும் தான். என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு தெரியும். அந்த விசாரணையில என்ன கேள்வி கேட்க போறாங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. அண்ட் இதுக்காக இப்போ சங்கீதா அவர்கள் சென்னை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி காலையிலே ஒரு நியூஸ் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் விசாரணைக்கு அவங்க வரல, அண்ட் இந்த விசாரணைக்கு வருவாங்களா அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே இருந்தது. வந்தாங்கன்னா கண்டிப்பா நியூஸ் மீடியா பீப்புள் நிறைய போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன முடிவு எடுத்துறீங்க, அண்ட் எதனால இந்த முடிவு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேற ஆகிட்டாரு. கண்டிப்பா இந்த நேரத்துல விவாகரத்து அப்படின்றது அவரோட பேருக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது உறுதியா தெரியும். சோ இதுல அமைதியை மட்டுமே கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், தீர்ப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்துல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.